ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்காவும், இஸ்ரேலும் ஒரு சைடும், ஈரான் இன்னொரு சைடும் இவங்க 2 பேருக்கு வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வார்ல பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, அட்வான்ஸ் எனிமி ஃபைட்டர் ஜெட்ட வந்து கம்ப்ளீட்டா வந்து ஈரான் நேவி ஏர் டிஃபென்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து இதோட வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, F-35 ஓட உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா வந்து, பைலட் வந்து சர்வை பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஒரு F-35 வந்து பார்த்தீங்கன்னா, 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட். எனிமி ரேடாருக்கு கூட தெரியாது. பட் ஆனா வந்து ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்டெப் அஹெட்ல இருக்காங்க. ஸோ இத நாங்க ஹிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. F-35 ஃபைட்டர் ஜெட்டோட காஸ்ட் வந்து 80 மில்லியன் பெர் பிளேன். ஒரு பிளேனோட காஸ்ட் வந்து $80 மில்லியன் வந்திருக்கு. ஸோ இது இப்படி வந்து ஈரான் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் அப்படி இல்ல, இதில இன்னும் எந்த அப்டேட்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சென்காம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அமெரிக்கன்ஸோட தலைமையகம். இவங்க வந்து என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, எந்த பிளேனும் இதுவரைக்கும் லாஸஸ் எங்களுக்கு இன்னும் அப்டேட்ஸ் வரல. அந்த மாரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதோட வீடியோஸும், இதோட ஆதாரபூர்வ அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்தர் ஏதாவது நியூஸ் வேணும்னா சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் லேட்டஸ்ட் நியூஸ் வரதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்ஸ்.